தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய திருநாட்டில் நம்ம மாநிலம் மட்டும்தான் உற்பத்தி துறையிலும் சரி சேவை துறையிலும் சரி ஒரு பேலன்ஸ்ட் growth எப்பவுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா இரு தரப்புலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். தமிழகத்தின் அனைவரையும் உள்ளடக்கிய எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த அற்புதமான தத்துவத்திற்கு ஏற்ப எல்லாருக்கும் எல்லாம் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, இந்த ரெண்டுமே எல்லாம் இன்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டட் growth நடக்கிறதுனால தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சி கிடைக்கிறது. இதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரும் வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த பொருளாதாரத்தை அந்த சேர்ன் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை தேக்க நிலையில் இல்லாமல் தொடர்ந்து அதை இயக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஆகையால் உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கிறனால வரி வருவாயை சரியான நேரத்தில் சரியான ஆளுமை திறனோட கையாண்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு ஃபைனான்சியல் பிளானிங், அதாவது எப்படி அந்த செலவுகளை திட்டமிட்டு ரொம்ப சரியான விடயங்களுக்கு மட்டுமே சரியாக செலவிட்டு அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் மிக துல்லியமாக செய்தனால்தான் இந்த பக்கம் நமக்கு பொருளாதார வளர்ச்சியும் இருக்குது, தனிநபர் வருமானமும் வருது. ஏன்னா யார் யார் என்னென்ன படிப்புக்கு ஏற்ப அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் நாம் தொடர்ந்து உறுதி செய்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் பொதுமக்களுக்கு அந்த வருவாய் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவர்களின் செலவு செய்யும் திறன், அவரோட அந்த பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்களால செலவு பண்ணக்கூடிய அந்த திறன் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் லோக்கல் எக்கானமி வளருது. இதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றிய அரசின் எந்தவித உதவியும் இல்லாமல் நாம் கொடுத்த பணத்தை அவர்கள் கொடுக்காமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கூட திராவிட நாயகன் அவர்கள் 16% வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால் அதுதான் அவர் ஆளுமை திறனுக்கான மிகப்பெரிய அத்தாட்சி. புதிய துறைகளில் முதலீடு தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மாதிரி ஒரு துறையில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், நான் அரசியலுக்காக சொல்ல, பொதுவாகவே குஜராத் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்ரோலியம் சைடில் அவங்க நிறைய ஹெவியாக இருப்பாங்க. ஹை வேல்யூ அடிஷன் நடக்குவாங்க. ஆனால் அதற்கேற்ப மக்களுக்கு கொண்டு போய் அந்த பணம் அரசாங்கத்துக்கு வருமானம் வருதே தவிர பொதுமக்களுக்கு வருமானம் வருதானா வராதுங்க.